يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا. أصدق الكلام كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل وسلم على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவனையே வணங்குகிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனையே தவக்குள் வைக்கிறோம். அவனே நம் எல்லோருக்கும் நல்லொரு மௌத்தை தந்து மறுமையில் ஈடேற்றம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். சகோதரர்களே, நண்பர்களே, குறைந்தபட்ச ஈமான் உள்ளத்தில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு சுவையான செய்தி, அதுதான் ரமலான் வரப்போகிறதுங்கிற செய்தி. அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் உயிரோடு இருந்தால் அடுத்த ஜும்மா நோன்போடு நான் நோட்பேன் என்கிற ஒரு இந்த நல்ல செய்தி மோமின்களாகிய நாம் எல்லோருக்கும் நிச்சயமாக மகிழ்ச்சி தரும் என்பதிலே மாற்று கருத்திருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு மோமினுடைய இலக்கு சுவர்க்கம். ஒரு மோமின் இந்த பூமிக்கு வந்தது அல்லாஹ்வை வணங்குவதற்காக. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த பூமியிலே மனிதனையும் ஜின்னையும் நான் படைத்தது எனக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக. இபாதத்து செய்வதென்பதன் மறு அர்த்தம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது. சகோதரர்களே, ரமலான் அல்லாத காலங்களில் சுவனம் நரகம் என்பது பற்றி பல பயான்களை நாங்கள் கேட்டாலும் படித்தாலும் அது பல சந்தர்ப்பங்களிலே நம்முடைய உள்ளத்திலே இறங்குவதில்லை. ரமலானை அறிமுகம் செய்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதம் வந்துவிட்டால் சுவர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது, ஷைத்தான்கள் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறார்கள், ஷைத்தானுடைய பிடியிலிருந்து மனிதர்களுக்கு இபாதத் செய்வதற்கான நல்ல மனோபக்குவம் கிடைக்கிறது. எனவே நன்மைகள் செய்கிற மனிதனே, நீ முன்னோக்கி வா என்று சுவர்க்கம் அழைக்கிறது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்த நானும் நீங்களும் தயாராக வேண்டும் என்ற ஒரு செய்தி நமக்கு இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, உண்மையில் போன வருடமும் ஒரு ரமலான் வந்தது. இப்படித்தான் ஆசையோடு வரவேற்றோம். நிறைய இபாதத்து செய்தோம், இபாதத்துக்களால் பள்ளிகளை அலங்கரித்தோம், குர்ஆன் ஓதினோம், நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று முயற்சித்தோம். அல்ஹம்துலில்லாஹ் வந்தது, அதை சுவைத்தோம். ஆனால் அந்த மாற்றமும் பக்குவமும் இந்த முறையும் ஓரளவுக்கு அதிகமாக வருமா? நம்முடைய நடத்தையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா? அல்லாஹ்வை நோக்கிய, கபரை நோக்கிய பயணத்திலே ஒரு புதிய பரிமாணமாக அது அமையுமா என்கிற சில கேள்விகளோடு இருக்கின்ற ஒரு சில நாட்களை நானும் நீங்களும் நகர்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமான நண்பர்களே, உண்மையில்
சுவர்க்கம் அல்லாஹ் நமக்கு படைத்தது உண்மை என்று நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த சுவர்க்கம் கஷ்டங்களால், துன்பங்களால், சோதனையால் அவற்றை தாண்டித்தான் அது போக வேண்டும் என்பதையும் நாங்கள் நம்புகிறோம். குறிப்பாக இபாதத்து செய்வதிலே பொறுமை, அல்லாஹ்வுடைய பாதையிலே கஷ்டங்களை தாங்கிக் கொள்வதிலே பொறுமை, ஹராத்தை விட்டும் தூரமாகி வாழ்வதிலே பொறுமை, பிற மனிதர்களுடைய உரிமைகளை பாதுகாத்து வாழ்வதிலே பொறுமை, அடுத்த முஸ்லிம்கள் மோமின்களையும் அரவணைத்து வாழ்வதிலே கிடைக்கிற பொறுமை, இதற்கு கூலி சுவர்க்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த நோன்பு, தொழுகை, இபாதத்தை பற்றி பேசுகிற இந்த நிலையில் சுவனம் என்கிற இந்த அழகிய இபாதத்தையும் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிற அந்த எந்த காதும் கேட்காத, எந்த கண்ணும் பார்க்காத அந்த ஏனென்றால் ஒரு மூமினுடைய இலக்கு சுவனம்தான். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா நோன்பாளிகளுக்கென்று மட்டும் ரையான் என்கிற ஒரு விசேடமான ஒரு கேட்வே அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். அது நோன்பாளிகளுக்கென்று மட்டும் உள்ள விடயம். ஏன் அல்லாஹு தஆலா ஸ்பெஷலா சொல்றான்? ஒரு அடியான் செய்கிற இபாதத்துக்கெல்லாம் அவனுக்குத்தான் அது எல்லாம், நோன்பை தவிர அது நான் தான் கூலி கொடுக்க போகிறேன், நான் தான் தீர்மானிப்பேன் யாருக்கு எதை கொடுப்பதென்று, அது எனக்குத்தான் தெரியும். ரப்பாகிய நான் தீர்மானிப்பேன் யாருக்கு எந்த அளவு இந்த நோன்பின் மூலம் மகத்துவத்தை கொடுப்பேன் என்று. கண்ணியமான நண்பர்களே, காரணம் நம்முடைய உடல், நம்முடைய மென்டலி, பிசிக்கலி முழுவதுமாக நாங்கள் நோன்பு நோக்க தயாராக வேண்டும் என்ற ஒரு நல்ல செய்தியை முதலிலே எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்துகிறேன். அன்புள்ள நண்பர்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் ஒரு 10-11 மாதம் மீண்டும் கொஞ்சம் எங்களுடைய லைஃப்பை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்ப்போம். இந்த பள்ளிவாசலில் நம்மோடு தொழுத எத்தனை நண்பர்கள் இன்று கபுராளிகளாக மாறியிருக்கிறார்கள். போன வருடம் எங்களோடு இஃப்தார் செய்த, எங்களோடு நின்று வணங்கிய எத்தனை நண்பர்கள் இந்த பூமியை விட்டும் பிரிந்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா அடுத்த வருடத்துக்குள் என்னுடைய அஜல் காத்திருக்கிறதா, நானும் அந்த பயணத்தை நோக்கி தயாராகுவேனா என்பது இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை முறையாக வரவேற்பதற்கான ஒரு நல்ல ஒரு அடையாளத்தை எனக்கும் உங்களுக்கும் தரும். அன்புள்ள சகோதரர்களே, உண்மையில் நாங்கள் இந்த நோன்பு நோக்க போகிறோம் என்கிற இந்த விடயத்தை ஒரு பாரமாக எடுத்துக்கொள்ளாமல், ஒரு சோதனையாக எடுத்துக்கொள்ளாமல், அல்லது நானும் நீங்களும் செய்ய போகிற ஒரு சாதனையாக கருதாமல், என்னுடைய ரப்பை நெருங்க போகிறேன், இந்த ரப்பு சொன்னதற்காக நோன்பு பிடிக்க போகிறேன். காரணம், இன்ஷா அல்லாஹ் இந்த ரப்பு எனக்குள் நிறைய மாற்றங்களை தருவான். முதலாவது மாற்றம் முதலாவது நோன்பிலேயே எனக்கு தெரிய வரும் இன்ஷா அல்லாஹ். காரணம், துஆவிலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், குர்ஆனை விளங்க வேண்டும் என்ற ஆசை வரும், சுஜூதிலே துஆ கேட்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை எனக்குள்ளே பிறக்கும். இந்த ரசனை, இந்த ஈமானிய சுவைதான் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானிலே நானும் நீங்களும் சுவைக்க போகிறோம் என்ற ஒரு நல்ல செய்தி அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு முறை கிடைத்திருக்கிறது. கண்ணியமான நண்பர்களே, அல்லாஹு தஆலா சுவர்க்க வாயல்களை திறந்து நரகத்தை மூடி ஷைத்தான்களுக்கு விலங்கிடுகிறான் என்ற ஹதீஸ் நம்ம எல்லோருக்கும் தெரியும். சில வேளை நமக்குள்ளே நாம் ஒரு கேள்வியை கேட்கிறோம், சுவர்க்கத்தை இப்போ திறந்து நமக்கு என்ன, இப்போ என்ன செய்ய, சுவர்க்கத்தை திறந்து மறுமையில் திறந்துட்டா தானே ஓடி போய் போறலாம். சகோதரர்களே, இமாம் நவவி ரஹிமஹுல்லா அழகான ஒரு விளக்கம் சொல்கிறார்கள்.
குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி, நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு வ உதுஹிலல் ஜன்னா, சுவர்க்கத்துக்குள்ளே நுழைவிக்கப்பட்டால் ஃபகத் ஃபாஸ், அதுதான் உலகத்திலே மறுமையிலே மனிதனுக்கு கிடைக்கிற முதலாவது வெற்றி. அதுதான் இந்த வெற்றிக்கான கதவை அல்லாஹ் இந்த மாசத்திலே உங்களுக்கு திறந்து ஒரு வெல்கம் பண்றான். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். சொர்க்கத்து கதவு திறந்திருக்கிறது என்ற செய்தி மூமின்களுக்கு எங்களுடைய உள்ளங்கள் திறந்து ரப்பின் மீது இஸ்திக்ஃபார், தௌபா போன்ற இபாதத்துக்கள் மூலம் மெல்ல மெல்ல இந்த முயற்சியை ஆரம்பிப்பதற்கான ஒரு நல்ல சகுனமாக எடுத்துக்கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, உண்மையில் அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே ஒரு மனிதனுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு கைங்கரியம், இந்த மார்க்கத்தை விட்டும் அவனை தூரமாக்கி விடாமல் இந்த மார்க்கத்திலே வாழ வைப்பது, நெருக்கத்தை தருவது. சில வேளை ஷைத்தான் இப்படியும் ஒரு போடு போடுவான் இந்த நாட்களிலே. ஏனண்டா இனி ரமலான் வந்தா கொஞ்சம் தூரமாகுவான். இந்த இருக்கிற 2 நாட்களுக்குள்ள இங்க பாரு, போன வருஷமும் இப்படித்தான் நீ அல்லாஹ்ட்ட நிறைய வேடெல்லாம் கொடுத்த, இந்த முறையும் அல்லாஹ்க்கு நீ மாறு செய்ய போறியா? ஏன்னா ஷைத்தான் ஆக பெரிய பெரிய அட்வைசர் மாதிரி நமக்கு வருவான். இப்போ போன முறை எவ்வளோலாம் இபாதத்து செய்தாய், பழையபடி போல நீ எல்லாத்துக்கையும் போகலையா, எல்லா ஹராத்தையும் செய்யலையா, இந்த முறையும் இப்படித்தான் நீ நடிக்க போறாய் அல்லாஹ்க்கு. இப்படி சொன்ன உடனே நாம் என்ன யோசிப்போம், ஓஹோ அது சரிதானே. இல்லை அன்புள்ள சகோதரர்களே, மாறி யோசியுங்கள். ரமலான் வந்தும் அல்லாஹ்வை நெருங்காத ஒரு சமூகம், ரமலான் வந்தும் அல்லாஹ்வுடைய இஸ்திக்பாரை சுவைக்காத ஒரு சமூகம், ரமலான் வந்தும் குர்ஆனை பற்றி கொஞ்சம் அலட்டிக் கொள்ளாத ஒரு மனிதனாக நான் இந்த முறையும் மாறிவிடுவேனா என்கிற பயத்தை நீங்கள் சிந்தித்தால், அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ், எனக்கு இந்த முறை ஒரு முழுமையான பாக்கியத்தை தந்துவிடு யா அல்லாஹ் என்ற பிரார்த்தனை நிச்சயமாக எங்களிடமிருந்து எழாமல் இருக்க முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, உண்மையில் கண்ணியமான நண்பர்களே, ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசை இருக்க வேண்டும் வாழ்க்கையிலே. அந்த ஆசை, நான் ஹலாலாக உழைக்கணும், ஹலாலா வாழணும், ஹலாலா இந்த பூமியை விட்டும் பிரியணும். என்னுடைய மலக்குல் மௌத் வந்து உங்களுடைய நேரம் சரி, ரெடியாகுங்கள் என்று சொல்லுகிற பொழுது, அல்லாஹு அக்பர், எனக்கு இன்னென்ன கடன்கள் இருக்கிறது, நான் இன்னென்ன உரிமைகளை இன்னும் ஒரு முடிவு செய்யாமல் இருக்கிறேனே என்ற ஒரு நிலைமை இருந்து விடாமல் ஒரு நல்ல மௌத்துக்கான தயார் நிலை என்னுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று ஒரு மூமின் எப்போதும் சிந்திப்பான். அன்புள்ள சகோதரர்களே, எனவேதான் இன்ஷா அல்லாஹ் எப்படி ரமலானை வரவேற்பார்களாம் என்றால், வெறுமனே வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணி பள்ளியை கழுவி என்பதை விட ரமலானுக்குள்ளே செய்கின்ற இபாதத்துக்களை ரமலானுக்கு முன்னரே கொஞ்சம் செய்து பயிற்சி எடுத்து ஒரு முயற்சி எடுப்பார்களாம். எப்படி? சரியா, நோன்பு அன்று நைட் மட்டும் குர்ஆனை திறக்காமல் இப்பவே ஒரு சில பக்கங்களை ஓத ஆரம்பிக்கிறேன். கியாமுல் லைல் வரட்டும் என்றிரியாமல் இப்பவே சுபஹுக்கு முதல் கொஞ்சம் எழும்பி ஒரு சில ரகாத்துக்களை தொழுது பிரார்த்திக்க ஒரு முயற்சி எடுத்தல். நாவை கட்டுப்படுத்த ரமலான் வரட்டும் என்று இருக்காமல் இப்பவே ஒரு சின்ன முயற்சியில் இறங்குதல். இது அல்லாஹ்விடத்திலே ஒரு மகத்துவத்தை தரும். உண்மையிலே ரமலானை வரவேற்க தயாராகின்ற உள்ளங்களாக நாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு பதிவை இன்ஷா அல்லாஹ் மலக்குகளிடத்திலே கொடுக்கும். அல்லாஹ்விடம் போய் சந்தோஷமாக சொல்லுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது மோமினாக இந்த பூமியிலே பிறந்த எல்லோருக்கும் இந்த ஆசை இருக்கும். மாறி யாருடைய உள்ளத்திலே நிஃபாக் என்றும் நயவஞ்சகத்தனம் இருக்கிறதோ, இந்த ரமலான் மீது தேவையற்ற பயம் வரும். அல்லாஹ், நான் நோன்பு பிடிக்கிறையா, நான் நோன்பு பிடிச்சா என் குடும்பத்தில் நிலைமை என்ன, நான் தொழிலுக்கு போகாட்டி என் பிள்ளைகள் எப்படி நோன்பு பிடிக்கிறேன், இப்படியான சில தேவையற்ற பயங்களையும் ஷைத்தான் போடுவான். கண்ணியமான நண்பர்களே, கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு ஒரு வெளியூருக்கு ஹுத்பாக்கு சென்றிருந்தேன். இந்த விடயத்தை கொஞ்சம் தொட்டு பேசினேன். ஒரு சகோதரர் என்னை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார்.
அவருடைய பெயரை சொல்ல வேண்டாம், நீங்கள் விரும்பினா என்னுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர் சொன்னார், மௌலவி, நான் ஒரு சின்ன பட்டா அரிசி ஏற்றுற வியாபாரம் செய்கிறேன். நான் காலையில் நோன்போடு இன்ஷா அல்லாஹ் அரிசி நெல் ஏற்றி கொண்டு ட்ரிங்கோ வரை போவேன். அல்ஹம்துலில்லாஹ், நானே அந்த அரிசி நெல்லை இறக்கிவிட்டு மீண்டும் வருவேன். அல்லாஹ். கண்ணியமான நண்பர்களே, சில வேளை நான் சில மனிதர்களை கேட்டிருக்கிறேன், நாங்கள் சத்தம் போட்டு வியாபாரம் செய்கிறாக்கள் நோன்பு பிடிக்கலாம், நாங்கள் கடின உழைப்பு செய்கிறாக்கள் நோன்பு பிடிக்கலாம். அல்லாஹு அக்பர். கண்ணியமான நண்பர்களே, இந்த ஊரிலே பல நல்ல உள்ளங்களை நான் பார்த்திருக்கிறேன். கடலுக்கு போகும்போது இரவு வேளையிலே சஹர் உணவை தயார் செய்து கொண்டு கடலிலே நோன்பு பிடித்து கொண்டு காலை அல்லது லுஹர் நேரம் வந்து இறங்குகிற நல்ல மனிதர்கள் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். மேசன் வேலை செய்கிற பல நண்பர்களை நான் பார்த்திருக்கிறேன். கடினமான உழைப்பு, இறக்குவதும் கலவை போடுவதும் தூக்கி கொடுப்பதும், சுப்ஹானல்லாஹ், அதிலே ஒரு சந்தோஷம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு சக்தியை தருகிறான், அல்லாஹ் என்னை வாழ வைக்கிறான், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்கிற ஒரு உன்னத ஈமானோடு இந்த பூமியிலே முயற்சி செய்கிற பல உள்ளங்கள் அல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஊரிலே இருக்கிறார்கள். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹு தஆலா வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, முதல் என்ன நோக்கி வாங்க, அதுக்கு பிறகு நான் வழிகளை திறந்து தருவேன். என்ன நோக்கி முதல் வாங்க, முஜாஹதா, ஒரு முயற்சியோடு வாங்கள், உங்களுக்கு வழிகளை திறந்து தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம காலாகாலமா அது எங்க இந்த வருஷம் பிடிக்கிற, அடுத்த வருஷம் பார்ப்போம், அது வேலைக்கு போகணுமே, இந்த பிள்ளைக்கு நான் உணவு கொடுக்கணுமே, எல்லாம் பாதுகாக்கணும். சகோதரர்களே, உங்களோட மனைவி பிள்ளைக்கு நாளைக்கு கிட்னி ஃபெயிலியர், உங்களால மட்டும் முடியுமா? அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து ஒரு பொழுதும் நானும் நீங்களும் நிராசையாக முடியாது அன்புள்ள நண்பர்களே. எனவே உங்களால் மட்டும்தான் உங்கள் குடும்பம் வாழ்கிறது என்பது தவறு. அல்லாஹ் ஒரு சின்ன முயற்சியாளராக உங்களை ஆக்கி இருக்கிறார். வமா மின் தாபத்தின் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த பூமிக்கு வந்த எல்லா உயிரினங்களுக்கும் ரிஸ்க் கொடுப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்புள்ள நண்பர்களே, இதை நானும் நீங்களும் ஆழமாக எங்களுடைய உள்ளத்திலே பதிப்பிக்க வேண்டும். இது போக கண்ணியமானவர்களே, இந்த ஊரிலே அல்லது நம்முடைய சமூகத்திலே நிறைய நோயாளர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக மாத்திரை எடுக்க வேண்டியவர்கள், உரிய நேரத்துக்கு மாத்திரை எடுக்க வேண்டியவர்கள். அதிலே பலர் என்னுடைய அவதானத்திலே, நானும் எனக்கு தெரிந்த வைத்தியர்களோடு பேசிய வகையிலே, நோன்பை விட முடியுமான குர்ஆனிலே மர்லா, நோயாளிகள் என்று விதிவிலக்கப்பளிக்கப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்திலே அதை ஆறுதலாக நாங்கள் பேசலாம். இது போக சகோதரர்களே, எங்கள் சிறுவர்களை நாங்கள் நோன்பு நோட்க பழக்க வேண்டும். நானும் நீங்களும் செய்கிற மிகப்பெரிய தவறு, சரியா அவன் ஏஜுக்கு வந்த பிறகு அவனுக்கு நோன்பு நோட்க பழக்குவது கஷ்டம். அவ்வளவு குயிக்கா எடப்டா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், முதலாவது நோன்பு கடமையாக்கப்படுகிறது, நோன்பு கடமையாகிவிட்டது என்ற செய்தி எங்களுக்கெல்லாம் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் காலையிலே சாப்பிட்டீர்களோ இந்த நிமிஷத்திலிருந்து நிறுத்திக் கொள்ளுங்கள் நோன்பு என்றார்கள். இப்ப சொல்றா, எங்களுடைய சிறுவர்களையும் அந்த தருணமே நோன்பு நோட்க நாங்கள் முயற்சித்தோம். மாலை நேரமான பொழுது கொஞ்சம் அங்கலாய்க்க முற்பட்டார்கள், கொஞ்சம் அளப்பாத்தார்கள். விளையாட்டு பொருட்களை காட்டி இஃப்தார் வரை அவர்களை நாங்கள் பராக்காக்கினோம். இன்றைக்கு பாருங்க சகோதரர்களே, ரொம்ப சீப்பான காரணங்களுக்காகவெல்லாம் நோன்பு பால் அடிக்கப்படுகிறது. நான் நினைக்கிறேன், போன முறை இந்த பள்ளியில் தான் ஆக்கும் ஒரு பொம்பளை கேட்குறா, பிள்ளை வளர்க்கணுமாம், இது பண்ணணுமாம், நோன்பு பிடிச்சா இயலாதாம்.
அல்லாஹு அக்பர். அது ஒரு பாலூட்டுகின்ற தாய்க்கு, கற்பிணி பெண்ணுக்கு சில சலுகைகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் விரிவாக பேசலாம் இன்னொரு சந்தர்ப்பத்திலே அல்லது ரமலான் காலத்திலே. முதலிலே ஒரு மூமின் உணர வேண்டும், எனக்கு நாளை மறுமையிலே ரையான் என்கிற சுவர்க்கம் வேண்டுமா, நான் இந்த நோன்பு என்கிற அழகிய இந்த இபாதத்தை நான் சுவைக்க வேண்டும், நான் ரசிக்க வேண்டும், அந்த நோன்பினுடைய பசியை நான் உணர வேண்டும், அதிலே அல்லாஹ்வுடைய மகத்துவம் எனக்கு கிடைக்க வேண்டும், அந்த நோன்போடு நான் துஆ செய்ய வேண்டும், என்னுடைய ரப்பு சந்தோஷப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய இலக்கு. என்னுடைய ரஹ்மான் என்னை. சகோதரர்களே, நண்பர்களே, இது ஒரு முக்கியமான தகவலாக எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2-3 நாட்கள் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் நானும் நீங்களும் மிக கச்சிதமாக இந்த எப்படி எந்த ஒரு ஃபர்து தொழுகையும் மிஸ் பண்ணிவிடக்கூடாது. இஃப்தார் ஃபங்க்ஷன்களின் பேரால் மகரிபு தொழுகை நாசமாகிவிடக்கூடாது. திருப்பியும் சொல்றேன், இஃப்தார் ஃபங்க்ஷன்களின் பேரால் மகரிபு தொழுகை பழுதாகிவிடக்கூடாது. சில வேளை அலட்சிய போக்கினால் அசர் தொழுகைகளும் பழுதாகிவிடக்கூடாது. சகோதரர்களே, இன்றைக்கு காலத்தால் இந்த ஜும்மாக்கு ரெடியாகணும் என்ற வகையில் சில தகவல்களை பார்த்து கொண்டு வந்தபோது, ஓமான் நாட்டிலே சுகாதார அமைச்சால் ஒரு அழகிய வழிகாட்டலை கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய நாட்டுக்கும் பொருத்தம், அது நம்முடைய ஊருக்கும் மிக பொருத்தம். சொல்கிறார்கள், உங்களோட உணவை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இந்த ரமலானில் வைத்துக் கொள்ளுங்க, கட்டாயம் சஹர் நேரம் உண்ணுங்க. இது யாருக்கு தெரியுமா? கட்டாயம் சஹர் நேரம் உண்ணுங்கிறது. வீட்டில் நம்மளோட பொம்பளை பிள்ளைகள் சஹருக்கு எழும்பேலா, அவடத்தைய டீ ஒன்றை குடிச்சிடா, அல்லது ஏதாவது எனக்கு வானா சஹர். காரணம் என்ன? எங்களோட பிள்ளைகளுக்கு பசிக்கிறல்லே, ராவைக்கு அங்கஞ்செல்லாம் திரிஞ்சு ஓட்டு வந்து 12-1 மணிக்கு வயிறு முட்டை எண்ணத்தையும் சாப்பிட்டா மர சஹரு கொண்டு மேலாகுதானே. எஸ், இதை நாங்கள் கட்டாயம் தாய் தந்தையர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். போன வருடம் இந்த பள்ளியிலே நான் தொடர் வகுப்பு செய்தேன். ஒரு சகோதரரோடு பேசிக்கொண்டிருந்தேன். அவர் என்னட்ட கேட்டார், மோளை என்னட்ட நிறைய கேள்விகள், டவுட்டுகள் இருக்கு, எனக்கு வேற ஒரு டைம் தருவீங்களான்னு கேட்டார். ஏன் இப்போ கேட்க இல்லாதான்னு கேட்டேன். இல்லை, நான் சாப்பிடணும். அப்போ அது கியாமுல் லைல் நேரம், ஒரு 11:30 மணி இருக்கும். நாங்கள் இது போய் உங்களால் சாப்பிட இயலுமா? மோளை பிரச்சனையா, சாப்பிட்டா பிள்ளையான்னு கேட்டார். பிள்ளை இல்லை, நீங்கள் இது பிறகு என்ன சாப்பிடுவீங்க? இல்லை, நான் சோறு கறி வளமே போல சாப்பிடுவேன். அப்போ சஹருக்கிழமை என்ன சாப்பிடுவீங்க? அதுவும் சாப்பிடுவேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு அன்புள்ள சகோதரர்களே. இன்றைக்கு நம்முடைய நோன்பின் பேரால் நாங்கள் மிக கடுமையாக எங்களோட பொடியை பழுதாக்கி கொள்கிறோம். தயவு செய்து நான் பேசுவது கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இதை நான் என்னுடைய சொந்த கருத்தாக பேசவில்லை. எனக்கு தெரிந்த மார்க்க அறிவையும் இந்த ஊரில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நாங்கள் பகலையில் வாங்கின நல்ல கறியை வீட்டை ஆக்கணும் என்பதற்காக ஆக்குகிறோம். பின்னரம் எல்லா வகையான கைண்டுகளும் இருக்கும் விதமாக ஒரு பல்கான இஃப்தாரும் வைக்கிறோம். நான் நினைக்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்சம்பழத்தில் நோன்பு துறக்க சொன்னார்கள். எல்லா வகையான ஃபைபர், இரும்பு எல்லாமே அதில் இருக்கிறது. போதும், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நல்ல சாஃப்டான ஒரு உணவு, கஞ்சி, அதையும் கொஞ்சம் கூட தேங்காய் பாலை போட்டு உரமாக பழுதாக்க வேண்டாம் என்று அன்பா வேண்டிக் கொள்கிறேன். அதுவும் ஒரு நல்ல உணவு. இதுக்கு மேலே ஒரு அடுத்த உணவு தேவையான்னு எனக்கு தெரியல. தராவிஹுக்கு பிறகு நல்லொரு ஃபிட்டான ஒரு ரைஸ், திருப்பி சஹரு கிளம்பியும் இன்னொரு ரைஸ் என்றா எப்படி எங்களால் தாக்கு பிடிக்கிற? அல்லாஹு அக்பர். தயவு செய்து அன்புள்ள நண்பர்களே, இந்த உணவு முறைமை நிச்சயமாக எங்களுக்கு உடலிலும் வருத்தத்தை தரும். இபாதத்தை செய்ய எங்களுக்கு இடம் தராது அன்புள்ள சகோதரர்களே. ஏனென்றால் உண்மையில் நான் இன்றைக்கு அதை நேரம் போது அது சுருக்கமாக சொல்கிறேன். அந்த ஓமானிலே வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையிலே சொல்கிறார்கள், சஹர் நேரம் சாஃப்டான உணவுகளை சாப்பிடுங்கள், இயலுமானவரை நட்ஸுகள், நல்ல புரோதம் தரக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்கள்.
சஹர் நேரம் கோப்பி அல்லது தேநீர் போன்ற அம்சங்களை குறையுங்கள். தேவையற்ற அடுத்த நாள் டீஹைட்ரேஷனை உங்களுக்கு கூட்டும். தண்ணீர் தேவையை உடலிலே இழக்க செய்யும். அப்ப குறிப்பாக சகோதரர்களே, நான் நிறைய மாற்று மத நண்பர்கள் சமூகத்திலே வேலை செய்கிறேன். பலரோடு கதைப்பதுண்டு. அப்போ ஒரு சகோதரர் சொல்வார், நாங்கள் விரதம் இளநீல தான் பிடிக்கிறேன்பார். இப்போ என்ன அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு பெரும்பாலும் அடுத்த சமூகத்துக்கு அவங்க விரதம் பிடித்தால் மாமிசம் எடுக்க மாட்டார்களேனே. அப்போ அவர் சொல்லுவார், நாங்கள் இளநீர்லே தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் சும்மா தெரியாமல் இருக்கேன் சகோதரர்களே, ஒரு ஹெவியான சாப்பாடு ஒன்று சாப்பிட்டு நல்லா பொரிச்சு மரக்கறியையும் வதக்கி சாப்பிட்டுட்டு சுபஹானல்லாஹ் சுபஹுதொல்ல வந்தால் எங்கடாக்களுக்கு இழுக்குது, நின்றுக்கு எழுதில்லை பள்ளிக்குள்ளே உளுந்துறப்பாக்காக. ஏன் சரியானே, இரவு தராவிய தோல் விட்டு நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அந்த ரெஸ்ட் இன்னும் எடுத்து முடியல. இப்போ சஹரு கிளம்பி வர ஹெவியாக போட்டால் உங்களால் நிற்க இயலாதுதானே. அந்த அறிக்கை சொல்கிறது, அந்த ஓமானுடைய அந்த சுகாதார அறிக்கை, சாப்பிட்ட உடனே தூங்காதீர்கள். சேலஞ்ச் பண்ணி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் சில நண்பர்கள்ட்ட சுபோதோல்விட்டு ஒரு 20 நிமிஷம் காய்ச்சிட்டு இருக்கு, உங்களால் ஏழுமாண்டு கேட்டு பார்ப்போம். ஏலாம் போய் உளுந்தா சுபஹானல்லாஹ். இனி லுஹருக்கு சில வேளை அல்லது ஒரு 10:30 அல்லது 11 மணிக்கு தான் கொஞ்சம் சூரியன் வந்துட்டாண்டு கண்ணை முழிச்சு பார்க்குற அளவுக்கு தான் நம்முடைய நிலைமை இருக்குது. ஆனால் வைத்தியர்களுடைய அறிவுரை என்னவென்றால், சாப்பிட்டவுடன் தூங்காதீர்கள். நல்லா படியுது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் எல்லாம், அங்கஞ்செல்லாம் சும்மா கொழுப்பு பிடிச்சி போயிருக்குது. ஏற்கனவே நல்லா கார்போஹைட்ரேட்டை நல்லா எடுக்கிறீங்க பொடியில், காணாத்துக்கு நல்ல மாப்பொருளையும் கஞ்சிலிருந்து சுபகு வரைக்கும். அல்லாஹ் தாலா நம்மளை இப்படி சொல்லலை, கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு வெளியாகும் மட்டுக்கும் தின்னுங்க என்ற அர்த்தம் திண்டுகிட்டே இருங்கேண்டில்லை. அது கடைசி நேரத்தை சொல்ல வருது, அதோட சாப்பாட்டை நிறுத்துங்க என்று. அன்புள்ள நண்பர்களே, தயவு செய்து இதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க. குறிப்பாக இந்த இஃப்தார் ஃபங்க்ஷன்களின் பேரால் நாங்கள் தயவு செய்து உடலை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. அன்புக்குரிய உணவக அன்பர்களுக்கு ஒரு அன்பான ஈமானிய ஆலோசனையாக சொல்கிறேன். எங்கள் சகோதரர்களுக்கு நீங்கள் கொடுக்கிற உணவு, குறிப்பாக எண்ணெய், பலமுறை பொரித்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். இன்று ஆய்வுகளிலே நிறுவுகிறார்கள், அது தேவையற்ற பிரச்சனையை கொடுக்கிறது. அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான், உங்கள் பொருளாதாரத்திலே பரக்கத்து செய்வார். இயலுமானவரை எங்கள் குழந்தைகளுக்கு சஹர் நேரம் மரக்கறி ஏதாவது ஃப்ரூட்ஸுகளை கொஞ்சம் கொடுக்க இயலுமாண்டு பாருங்க. அடுத்த நாளைக்கு கொஞ்சம் நல்ல அவர்களுக்கு டியூஷனு போகிறதுக்கோ மദ്രஸாக்கு போகிறதுக்கோ அல்லது ஓயல் வருகிறது, கொஞ்சம் நல்ல நியூட்ரிஷன் தேவைப்படுகிறது. மன்னிக்கவும், நான் இந்த ஹுத்பாவை ஒரு இப்படியான ஒன்றாக அமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலையை இந்த சமூகத்திலே நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக சகோதரர்களே, ஒரு வகையிலே நோன்பு வரப்போகிறது, நாம் எல்லோரும் தொழப்போகிறோம், நோன்பு பிடிக்க போகிறோம், திறக்க போகிறோம், அந்த சந்தோஷங்களை அனுபவிக்க போகிறோம் என்பது ஒரு புறம் இருக்க, சில பெற்றோருக்கு ஒரு பயம் வருகிறது. எப்படி இப்போ பெருநாள் வரும், முடிஞ்சால் வீடு கட்டி கொடுக்கணும், கல்யாணம் முடிக்கணும், மாப்பிள்ளைட்டு வராங்க வீட்டை முடித்து கேட்பாங்க, இந்த பயமும் வரும். சகோதரர்களே, அல்லாஹ் சாட்சியாளன், இந்த மிம்பரிலே நான் பெரும்பாலும் பல வருடங்களாக இந்த விஷயத்தை பேசி வருகிறேன். ஆனாலும் சிலருக்கு அது ஒரு சின்ன விஷயம் போல தெரியலாம். நண்பர்களே, ரமலான்களிலே ஏற்படுத்த போகிற மாற்றம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், வெறுமனே அடுத்தவண்ட பசியை உணர்வது மட்டுமல்ல, அடுத்தவண்ட உணர்வை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த மனிதனுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றா நானும் நீங்களும் தான் அடிக்கடி சொல்கிறோம், ஈமான் நிறைய கிளைகளை கொண்டது. உயர்ந்ததும் முதலாவதும் லா இலாஹ இல்லல்லாஹ், வீதியிலே கிடக்கிற கல்லை முல்லை அகற்றுவது சதக்கா, வெட்கம் ஈமானில் ஒரு பகுதி என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களுக்கு இடையூறு தருகிற ஒரு மரத்தின் கிளையை வெட்டி அகற்றியதால் ஒரு மனிதன் சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்தான். எதனால நுழைஞ்சான் சொர்க்கத்துக்கு? மனிதர்களுக்கு இடையூறாக இருக்கிற ஒரு கிளையை வெட்டி அகற்றியதால். குப்பையை கொண்டே வீசினதுக்காக அல்ல.
இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக கேட்கிறேன், இந்த ரமலான் காலத்திலாவது வீட்டு கந்தல்களை வீசுகின்ற ஒரு சமூகமாக இல்லாமல் ஒரு புதிய மனிதர்களாக மாற முயற்சிப்போம். நீங்க தௌபா செய்யணுமெண்டா அதுக்கு தௌபா செய்தாகணும். அன்புள்ள சகோதரர்களே, ஆமா நினைக்கலாம் அது பெரிய விஷயமா, எல்லாரும் செய்கிறது தானே, அது அவடத்த ஆக்கள் இல்லாத ஏரியாவிலானே நாங்கள் எரிஞ்சு விட்டு போறோம். இல்லை, இந்த பூமியிலே இந்த ஊரிலே வாழுகிற ஒரு சகோதரன் லعنத்து செய்கின்ற பாவம் அது. நோன்பு காலத்தில் கூட அந்த பாவத்தை செய்யுது இந்த சமூகம். அந்த வழியால போக முடியாமல் இருக்கிறது. மக்பரா ஏரியாவிலே கொண்டு போய் எறிந்து விட்டு போகிற அளவுக்கு ஒரு ஈமானிய உன்னதமான ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, உண்மையில் கட்டாயம் நீங்களும் நானும் தவிர்த்தாக வேண்டும். எனவேதான் ஒரு சடங்கு ரமலான் அல்ல இது. இது வெறுமனே சின்ன பாவம் பெரிய பாவம் பால் செய்த பாவம் புது செய்த பாவம் எல்லாம் கேட்டு போட்டு ரமலான் முடிய பழைய குருடி கதபத்துரடி என்கிற ஒரு இபாதத்தல்ல இது. இது விளையாட்டல்ல, இது ஒரு ஈமானிய மாற்றம், இது ஒரு ஈமானிய புத்துணர்வு. இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் ரப்போடு பல மணி நேரம் இன்ஷா அல்லாஹ் பேச போகிறோம். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, என்ன மன்னிச்சுக்கொள்ளு யா அல்லாஹ். ஒரு புது ரமலானை தந்திரிக்கா யா அல்லாஹ். என்ற பாவங்களை உனக்கு தான் தெரியும் யா அல்லாஹ். நான் மனிதர்களுக்கு செஞ்ச பாவத்தில் ஒரு அளவுக்கு விடுபட்டுட்டேன் ரஹ்மானே, என்ன கொஞ்சம் மன்னிச்சுக்க யா அல்லாஹ். அல்லாஹ்வோடு பேசுகின்ற, அல்லாஹ்வோடு முனாஜாத் செய்கிற இபாதத்து தான் துஆவும் இஸ்திக்பாரும், விளையாட்டல்ல. மக்கள் மன்னிக்கணும் சகோதரர்களே. இப்போது உண்மையிலே சகோதரர்களே, எப்படியான ஒரு கல்ச்சர் இன்றைக்கு மாறி வருகிறது என்றால், எல்லாத்திலுமே இபாதத்துக்களிலே ஒரு வகையான கலஸ், அப்படியான ஒரு நிலையை நாங்கள் இன்று பரவலாக பார்த்து வருகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் போதுமானவன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் மனைவியுமாக திட்டமிடுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த முறை மிக கவனமான ஒரு ரமலானை நாங்கள் மேனேஜ் பண்ண வேண்டும், நிர்வகிக்க வேண்டும். எப்படி செய்யலாம்? அது உணவாக இருந்தாலும் சரி, வீட்டில் இஃப்தாராக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓதுகிற நேரம் என்ன? அன்புள்ள சகோதரர்களே, எனவேதான் இது ஒரு ஃபன்னுக்கு வந்ததல்ல. ஜொலி பண்ணுவோம், ரமலானிலே சந்தோஷமாக இருப்போம், நல்ல விடயங்களை கதைப்போம், பேசுவோம், குடும்பங்களை சந்திப்போம், அடுத்த மனிதர்களை ஆசுவாசப்படுத்துவோம். ஒரு குடும்பத்தில் பல வருடங்களுக்கு பிறகு மனிதர்களுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை கொடுப்போம். ஒரு தூரத்தில் இருக்கிற உறவுக்கு ஒரு கோல் பண்ணி போட்டு போவோம், உங்களோட விட்டு இன்றைக்கு இஃப்தாருக்கு வாரம். ஏழைகள் சந்தோஷப்படுவார்கள், பிரார்த்திப்பார்கள், மகிழ்ச்சியை அல்லாஹு தஆலா உள்ளங்களிலே போடுவான். நமக்காக துஆ செய்கிற மனிதர்கள் உருவாகுவார்கள். பெருமைக்காக வேண்டாம் அன்புள்ள சகோதரர்களே. இன்று இந்த வலிமாக்களும் இந்த இஃப்தார்களும் பெருமைக்காக. அல்லாஹ் போதுமானவன். நான் சில நண்பர்களுக்கு போன முறை இந்த மிம்பரில் நின்று சொன்னேன், அல்லாஹ்க்கா கூப்பிடாதீங்க. ஒரு வகையான எல்லா அநியாயங்களும் நடக்கிறாக்குள்ள ஒரு பயானுக்கு மட்டும் கூப்பிடுறேன். தேவையா இது? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம். எத்தனை பேர் மகரிப் தொழுகை பாழாகிறது, எவ்வளவு கஞ்சி கொட்டப்படுகிறது ஒரு ரோட்டுகளிலே. சுப்ஹானல்லாஹ். எனவே அன்புள்ளவர்களே, இன்ஷா அல்லாஹ் ஷைத்தானிலிருந்து தூரமாகி அல்லாஹ்வை நெருங்க ரமலான் வருகிறது. இந்த ரமலானுக்குள்ளே வீண்விரயம் செய்து மீண்டும் ஷைத்தானின் தோழர்களாக நானும் நீங்களும் மாறக்கூடாது. எனவேதான் அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்த சில விடயங்களிலிருந்து இன்றைய நாள் எனக்கும் உங்களுக்குமாக சில விடயங்களை பகிர்ந்து கொண்டேன். இன்ஷா அல்லாஹ் இவற்றை உள்ளத்திலே வைத்து ஒரு சந்தோஷமான ரமலான் எங்களுடைய வீட்டிலே வந்து போக நானும் நீங்களும் முயற்சி செய்வோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன் வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வமன் தபியஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅது. மதிப்புக்குரிய நண்பர்களே, முதலாவது ஃபுத்பாவுடைய சுருக்கத்தை ஒரு சில நிமிடங்களிலே முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய தினம் ரமலானுக்கு முன்னதான இன்றைய ஜும்மாவுடைய தினம். இமாம் மிம்பரிலே ஏறுவதற்கு முன்பு பல நண்பர்கள் இந்த பள்ளி வாயிலே வந்து அமர்ந்திருக்க அல்லாஹ் அருள் செய்தான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம்
இமாம் மிம்பரிலே ஏற முன்னரே இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் பள்ளி வாயிலுக்கு வந்து விடுவதற்கு நாங்கள் இப்பவே ஒரு திட சங்கல்பம் பூண்டு கொள்ள வேண்டும். அந்நியத்து சாதிகா, உண்மையான எண்ணம். இன்னமல் அமாலு பின்னியாத். சில வேளை எங்களால் முடியாவிட்டாலும் அல்லாஹ் எங்களை கொண்டு வந்து சேர்ப்பான் இன்ஷா அல்லாஹ். இது இந்த நல்ல எண்ணம் இன்றைய தினம் நீங்களும் நாடும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய முதலாவது அம்சம் என்பதை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டுகிறேன். சகோதரர்களே, எங்களுடைய இலக்கு சுவர்க்கம். இந்த உலகிலே நமக்கு ஏற்பட்ட அவமானங்கள், தோல்விகள், அநியாயங்களுக்கு அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் மறுமையிலே தான் கூலி தர இருக்கிறான். அந்த கூலி சுவர்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்களே, ஒரு தூய்மையான ஹஜ்ஜுக்கு கூலி சுவர்க்கம். மனிதன் எனக்காக நோன்பு பிடிக்கிறான், நான் தருகிற மிகப்பெரிய அருள் சுவர்க்கம் இன்ஷா அல்லாஹ். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் இந்த உலகிலே அதிகம் சோதிக்கப்பட்ட ஒரு இமாம். அவர்கிட்ட கேட்டாங்களாம், இந்த உலகில் ஒரு மூமின் எப்போ சந்தோஷமாக இருப்பான்? சொன்னாங்களாம், எப்போ அவன் முதலாவது எட்டை சுவர்க்கத்துக்குள்ளே எடுத்து வைக்கிறானோ அன்றுதான் அவன் சந்தோஷமாக இருப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ், எப்படியான வார்த்தை இது! முதலாவது ஸ்டெப்ஸ் எப்போ சொர்க்கத்துக்குள்ள அவனுக்கு படுகுதோ அன்றுதான் சந்தோஷமாக இருப்பான் என்று சொன்னார்கள். கண்ணியமான நண்பர்களே, உண்மையில் இந்த ரமலான் அப்படி ஒரு புத்துணர்ச்சியான ரமலானாக வரட்டும். எங்களுடைய ஈமானை மீண்டும் ஒரு முறை நாங்கள் பரிசோதிப்போம். அல்லாஹ் அர்ஷில் இருக்கிறான். அவன் ஒரே ரப்பு, அவனுக்கு இணை துணை இல்லை, அவன் எல்லா இடங்களிலும் இல்லை, அவன் தூய்மையானவன், அவன் மகத்துவமானவன். ஈமானை ஒரு முறை மீள் பரிசீலனை செய்து கொள்ளுவோம். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, சாலிஹான அமல்கள் செய்ய முதல் ஈமானை பியூரிஃபை பண்ணி கொள்ளுவோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைப்போம். அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பவன் என்று உறுதியாக நம்புவோம். அல்லாஹ் என் மீது மஹப்பத்து வைத்திருக்கிறான் என்பதை நம்புவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா எங்களிடம் எதிர்பார்ப்பது அல்லாஹ் மீதான நல்லெண்ணம். ஷிர்கான காரியங்கள் செய்தால் இந்த தருணத்தில் இருந்து விடுபட்டு கொள்ளுவோம், தௌபா செய்வோம். காரணம், ஷிர்கோடு நாம் எத்தனை நோன்பு நோற்றாலும் எத்தனை தௌபா செய்தாலும் வெற்றி பெறவே முடியாத அன்புள்ள சகோதரர்களே. அடுத்ததாக, மனித உரிமைகளிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். சகோதரர்களே, நண்பர்களே, நான் முதலாவது ஹுத்பாவிலே சொன்ன விடயத்தை மீண்டும் ஒரு சின்னதாக ஞாபகப்படுத்திக் கொள்வது பொருத்தம் என்று நம்புகிறேன். இன்று நோன்பு வரப்போகிறதுங்கிறது பல மூமின்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் பல தாய் தந்தையர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்படி இந்த செலவை நாங்கள் தயார், எப்படி நாங்கள் தாக்கு பிடிக்கிற? சகோதரர்களே, நம்முடைய ஜகாத்தும் சதகாவும் இறுதி 10 அன்று இருக்காமல் இந்த நோன்பை துவக்க இருக்கிற ஏழை மக்களுக்கு இந்த நோன்புக்கு முன்னரே போய் சேருமாக இருந்தால் பல குடும்பங்களுக்கு ஒரு ரிலாக்ஸான நோன்பு கிடைக்கும். சகோதரர்களே, அது உங்களுக்கு அபரிவிதமான கூலிகளை தரும் இன்ஷா அல்லாஹ். ஏண்டா ஜகாத்தை கொஞ்சம் முந்தியும் கொடுக்கலாம் தானே, கூடும் தானே மார்க்கத்தில். அந்த வகையிலே சகோதரர்களே, அப்படி யோசியுங்கள். எல்லோரும் இறுதி நேரம்தான் எங்களுடைய சதக்காக்கள் எல்லாம் போய் சேர வேண்டும் என்று யோசிக்க தேவையில்லை. நோன்பை நான் நினைக்கிறேன் அடுத்த ஜும்மாவுக்கு இடையிலே அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய ரூஹு இபாதத்துக்களை ஆரம்பிக்க ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி ஹுத்பாவை முடிக்கிறேன். சில வருடங்களுக்கு முன்பு அம்பாறை மாவட்டத்திலே ஒரு பல்கலைக்கழக ஒரு நண்பர்களோடு ஒரு சிட்டிங்கில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு திருமண அழைப்புதல் வருகிறது. அப்போ எல்லோரும் அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ரெடி ஆகுறாங்க. ஒரு பெரிய ஒரு ஹை ரேங்க் ஆஃபீஸர் ஒரு ஆள் என்னட்ட கேட்டார், மொழி நீங்களுமா வாரேண்டு? ஏனென்று கேட்டது. இல்லை, இது மிகப்பெரிய கொளுத்த சீதனம் கொடுத்த ஒரு திருமணம், நான் போகிற ஐடியா இல்லை அப்படி என்றார். இப்போ கொளுத்த சீதனம் என்று என்னத்தை நீங்கள் சொல்கிறீங்க? உங்களோட இந்த வயல் கொழும்புல வீடு அதையா? அதுவும் தான், அது மாதிரியும் தான் அப்படி என்று சொன்னார். சகோதரர்களே, எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நான் ஒரு இல்மை படித்த நான் சொல்ல வேண்டிய ஒரு விடயத்தை அவர் எனக்கு சொல்கிறார்.
இதை நான் மனசாலே பைசரிக்கிறேன் மௌலவி அப்படி என்று சொல்றார். சகோதரர்களே, இந்த ரமலானிலே பல திருமண பேச்சுவார்த்தைகளுக்கு நீங்கள் போகலாம், தலைமை தாங்க வேண்டி வரலாம். அல்லாஹ் சொல்லாத அநியாயங்களுக்கு நீங்கள் துணை போகக்கூடாது இன்ஷா அல்லாஹ். காலகாலமாக அவட பிள்ளைக்கு அவ கொடுக்க அதில் என்ன தவறு இருக்கின்ற இந்த அப்பட்டமான அநியாயமான கதையை கதைக்க வேண்டாம். உங்களை மாப்பிள்ளையை அடுக்கிறதுக்காக தான் வீடு முடிச்சு தாராக. மகர் கொடுப்பது எப்படி கடமையோ வீடு கொடுப்பதும் பெண்ணுக்கு ஆணுக்கு கடமை. ஆண் மீது அல்லாஹ் சுமத்திய பொறுப்பு. தயவு செய்து அன்புள்ள சகோதரர்களே, அது யார் பேசினாலும் இது வெறுமனே இந்த தௌஹீத் என்கிற இந்த ஜமாத்துக்கு பொறுப்பானதல்ல, இது முஸ்லிம்களுக்கு பொறுப்பானது. இந்த அநியாயத்துக்கு நீங்கள் யாரும் தயவு செய்து துணை போய்விடக்கூடாது இன்ஷா அல்லாஹ். அந்த வகையிலே கண்ணியமான நண்பர்களே, போன வருடத்தை விட ஒரு அழகான, ஒரு சந்தோஷமான, ஒரு பீஸ்ஃபுல்லான ரமலானை எங்களுடைய வீடுகள் சந்திக்க வேண்டுமாக இருந்தால் இன்றே அதற்கான நல்ல பல நியத்துக்களையும் நல்ல முயற்சிகளையும் நல்ல அடித்தளங்களையும் விடுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா அல்லாஹ் நாடினால் அடுத்த வருடமும் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இப்படி ஒரு அழகான ரமலானை சந்திப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله